ஓகே, ரூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்றாங்க. ரூட் பொறுத்த வரைக்கும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி சர்க்குலர் அரேஞ்ச் ஆயிருக்கு. இட்ஸ் ஸோ த 3 ரீஜன், அதாவது எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரிச்சுக்கிறாங்க. எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் லேயரா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. Some of the cell give rise to the unicellular root hairs ன்னு சொல்றாங்க. அந்த வேர் தூவிகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எத்தனை நமக்கு வந்து செல்களால் ஆனது அப்படின்னா நமக்கு ஒரு செல்களால் ஆனது. கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ஹோமோஜீனஸ், அதாவது ஒரே மாதிரியான செல்களை கொண்டது. அப்ப இங்க இருக்கக்கூடிய புரோனை செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரியான செல்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே ஒரே மாதிரி செல்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தின்வால்டு பாரன்கைமாட்டா செல் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா திக்வால்டு ஹைப்போடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்குக்கு பேரு தான் நமக்கு வந்து என்ன சொல்லணும் இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு எபிடெர்மிஸ். இது வந்து சிங்கிள் லேயர், எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது. சரிங்களா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த அடுக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்படி இருக்கு அப்படின்னா திக் வால்டா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் புரோட்டோஸ்டீல் பிரிமிட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால புரோட்டோஸ்டீல். பித் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுல ஆப்சென்ட். இது என்ன கிடையாது அப்படின்னா பித் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. இட் இஸ் சரௌண்டட் பை த 1, 2, 3 லேயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை லேயர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. parenchyma pericycle and single layer இது வந்து இன்டெஸ்னெக்ட் எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நமக்கு வந்து தெளிவற்ற இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்டர் ஆஃப் த ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ஆக்குபைட் பை த சாலிட் ஆர் கோர்ஸ் சைலம். மையப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வந்து நமக்கு மையப்பகுதியில் வந்து ஒரு சைலம் இந்த மாதிரி வந்து நமக்கு சைலம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நமக்கு காணப்படும். அதுவும் எந்த மாதிரி சைலம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா மோனார்க்குங்கிறாங்க. மோனார்க் அப்படின்னா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இருந்தால் மோனார்க். புரோட்டோசைலம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அண்ட் லைஸ் ஒன் அண்ட் த சைலம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது தான் புரோட்டோசைலம். மையத்தில் இருந்தால் அதுக்கு பேர் மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரோட்டோசைலங்கிறது வெளிப்புறத்தில் இருக்கும், மெட்டாசைலங்கிறது வந்து மையத்தில் இருக்கும். பித்தை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டாசைலம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா எக்ஸார்க் கண்டிஷன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எப்பயுமே சைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரூட்ல எப்பயுமே எக்ஸார்க் கண்டிஷன்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ரூட்லயும் லீப் ரெண்டுலயுமே சைலம் எந்த கண்டிஷன்ல இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸார்க் கண்டிஷன், அதாவது வெளிநோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸ்டெம் பகுதியில மட்டும்தான் இந்த சைலம் எப்படி இருக்கு அப்படின்னா எண்டார்க், அதாவது உள்நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் இந்த மாதிரி உள்நோக்கி இருக்கு அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ள வரும்போது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து உறிஞ்சி வரும்போது வெளிப்புறத்துல போற மாதிரி இருந்தா என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால எவாபரேட் ஆயிடலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைலம் வந்து தண்டு பகுதியில உள்புறத்துக்கு போயிடும். சரிங்களா, அதனாலதான் நமக்கு சைலம் தண்டு பகுதியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எண்டார்க் உள்நோக்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சைலம் பொறுத்த வரைக்கும் சரௌண்டட் பை புளோயம். எதை சூழ்ந்து காணப்படுதுன்னா புளோயத்தை சூழ்ந்து வந்து நமக்கு காணப்படுகிறது. அதே போல ரைசோபோர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரைசோபோர் சிமிலர் தட் ரூட். சரிங்களா, பார்க்கறதுக்கு ரூட் மாதிரி என்ன பண்ண அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, ரூட் அண்ட் ரைசோபோர். எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை லேயர்னு சொல்லிட்டோம், நாம சிங்கிள் லேயர்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இதுல கியூட்டிக்கல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. கியூட்டிக்கல்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நீராவி போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது. கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அவுட்டர்
2 to 3 லேயரா நமக்கு இருக்கும். அதாவது sclerenchymatous, hypodermis and inner parenchymatous region வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது எபிடெர்மிஸ் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? எபிடெர்மிஸ் செல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புறணி அடுக்கு. Differentiated in outer 2 to 3 layers sclerenchymatous, hypodermis and inner parenchymatous region வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டீல் வந்து புரோட்டோஸ்டீலிக் ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா மோனார்க் ஒரு கற்றை சைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளிநோக்கிய சைலமா என்ன பண்ணணும்னா காணப்படும். மெட்டாசைலம் லைஸ் சென்டர் ஆஃப் த சைலம், ப்ளோயம் ஆக்கர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் த சைலம். ப்ளோயம் எதை சூழ்ந்து காணப்படுது அப்படின்னா நமக்கு இப்படி சைலம் இருக்கு அப்படின்னா இப்படி சைலத்தை சூழ்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளோயமானது காணப்படுகிறது. அடுத்து லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டெரிடோஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெல் டெவலப்டு கண்டிஷன் லீஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேம்பர் தான், நமக்கு ரேரா தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இப்ப லீஃப் பொறுத்த வரைக்கும் லீஃப் டிஸ்னெக்ட் அப்படின்னா தெளிவான அப்பர் அதே மாதிரி லோயர் எபிடெர்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. மீசோபில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. இந்த இலை பரப்பு இருக்குறீங்களா, இந்த இலை பரப்புக்கு பேர் தான் மீசோபில். அண்ட் சென்ட்ரல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்க மைய நரம்பு இருக்கு பாருங்க. இந்த மைய நரம்புல தான் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இது எந்த அமைப்பா இருக்குன்னா நம்ம ஒரு வித்தலை தாவரம் இருவித்தலை தாவரம் எதுவா இருந்தாலும் சரி இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் காணப்படும். ஏன்னா இலையிலலாம் வந்து இரண்டாம் இலை வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதனால ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் இருக்காது. இலையில பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் அமைப்பு தான் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடியது வந்து சிங்கிள் லேயர். சரிங்களா? ஸ்டொமேட்டா பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் ஆன் அபாக்சியல், அதாவது எப்பயுமே ஸ்டொமேட்டா எந்த புறத்துல காணப்படும் அப்படின்னா கீழ்ப்புறத்துல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? பட் மே ஆல்சோ பி பிரசன்ட் இன் அபாக்சியல், அப்பர் பேஸ்லயும் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். எப்பயுமே டைகாட் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் இருவித்தலை தாவரங்களில் நமக்கு வந்து ஸ்டொமேட்டாவானது காப்பு செல்களானது எந்த பகுதியில் காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருவித்தலை தாவரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கீழ்ப்புறத்துல தான் காணப்படும். ஆனா வந்து நமக்கு ஒருவித்தலை தாவரமா இருந்தா கீழ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேல் ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் மூணாக்காட்டுல. சரிங்களா? அப்ப நமக்கு வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து டெரிடோஃபைட்டை பார்க்கும் பொழுது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா லோயர் சர்ஃபேஸ்ல இருக்கு. சம்டைம் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ்லயும் அரேஞ்சா இருக்கலாம். எபிடெர்மிஸ் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. மீசோபில் டிஷ்யூ இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் அண்ட் பாஞ்சிஸ் பேரன்கைமா. ஏன்னா இது யாரோட கேரக்டர்ல வருது அப்படின்னா மோனோகாட் அந்த பீசிஸோட கேரக்டர்ல வருது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாம இருக்கக்கூடியது. ஆனா நம்ம டைகாட்ல எப்படி இருக்கு நமக்கு வந்து வேறுபாடோட என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காணப்படும். சரிங்களா? மோனோகாட்டோட தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோபிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டைகாட்டை பொறுத்த வரைக்கும் டார்சி வென்ட்ரல் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மேல கீழே வேறுபாடோட என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். எப்பயுமே பாலிசைடு பகுதியில தான் உங்களுக்கு நிறைய குளோரோபிளாஸ்ட் வந்து வரிசையா இப்படி சிலிண்டர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அடுக்கி வைக்கக்கூடிய செல்களா காணப்படும். லோயர் சைடு பாத்தீங்க அப்படின்னா மாதிரி ஸ்பாஞ்சி செல்கள் வந்து நிறைய நமக்கு காணப்படும். இங்கதான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் கீழ்ப்புறமா தான் நடக்கும். The cells are contained chloroplast. Each chloroplast பொறுத்த வரைக்கும் has several பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? பைரினாய்டு அப்படின்னால என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். அந்த மாதிரி உடலங்கள் என்ன பண்ணது அப்படின்னா இங்க காணப்படுகிறது. செல்ஸை பொறுத்த வரைக்கும் more or less எப்படி இருக்கு அப்படின்னா elongated and have the large intercellular space வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க பகுதியில பார்க்க முடியும்னா இந்த ஸ்பாஞ்சிஸ் பாருங்கமா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும்.
அதே மாதிரி நமக்கு வந்து வாஸ்குலார் பண்டல் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கான்சென்ட்ரிக் வாஸ்குலார் பண்டல். இது எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னா மிட்ரிப் மைய பகுதியில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஸ்குலார் பண்டல் அப்படிங்கிறது காணப்படுங்கிறாங்க. அதாவது நான் இங்க சொன்னேன் இல்லையா, இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் என்ன அப்படின்னா இலை இருக்கு அப்படின்னா இந்த பகுதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப இது மைய நரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில தான் உங்களுக்கு வந்து வாஸ்குலார் பண்டல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். கண்டிப்பா இது என்னவா இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டலா தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். திறந்த வாஸ்குலார், அது டைகாட் பிளான்டா இருந்தாலும் சரி, அது மோனோகாட் பிளான்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல் தான். இந்த ஓப்பன் வாஸ்குலார் பண்டல்ங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அடுத்தது இதுல வந்து டிஸ்னெக்ட் பண்டில் ஷீத் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல தெளிவான பண்டில் ஷீத் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இலை இருக்குன்னு வச்சுங்களேன், இதுதான் லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மைய பகுதி, சரிங்களா? இப்ப இதுல இந்த பக்கம் இருக்கிறதுல இதுதான் வந்து நமக்கு வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மீசோஃபில். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மீசோஃபில். இதுதான் வந்து வாஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வந்து ஒரு மைய நரம்பு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா மைய நரம்பு. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய செல், இப்ப இது உள்ளுக்குள்ள இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பண்டில் ஷீத்தோட கேரக்டர். இப்ப இந்த கேரக்டர் வந்து தெளிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். வெளியில இருக்கக்கூடியதுக்கு பேரு மீசோஃபில், வெளியில இருந்தா அதுக்கு பேரு மீசோஃபில். இதுக்குள்ள இருக்கக்கூடியதுக்குலாம் என்ன பேர் அப்படின்னா பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. SHEATH பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணிச்சுங்க. அது எப்படி இருக்குன்னா தெளிவா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சைலம் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் த கோர் அண்ட் பண்டில் இட் இஸ் நோட் பை த ஃப்ளோயம். சரிங்களா? சைலத்தை சூழ்ந்து என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளோயத்தை சூழ்ந்து என்ன காணப்படுதுன்னா சைலம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல காணப்படும். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செலாஜினெல்லா பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் மெத்தட் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். வெஜிடேட்டிவ்ல முக்கியமா என்னென்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்பில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி டியூபஸ் கிழங்கு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இது வந்து எப்ப உருவாகும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஒரு சாதகமற்ற சூழ்நிலையின் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். செலாஜினெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹெட்டிரோஸ்போரஸ் ஸ்பீசிஸ். ஏன் நம்ம ஹெட்டிரோஸ்போரஸ் ஸ்பீசிஸ் சொல்றோம் அப்படின்னா இரண்டு வகையான ஸ்போர்களை உருவாக்குது. ஒன்று மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். இந்த போத் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்டு இன் செப்பரேட் ஸ்பொராஞ்சியா, தனித்தனியா என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இந்த இடத்துல எஸ் போட்டுங்க. செப்பரேட் ஸ்பொராஞ்சியாவா என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா இலைக்கு அடியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அடுத்தது கோன் அல்லது ஸ்ட்ரோபைலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செலாஜினெல்லா வந்து ஸ்போரோஃபில் வந்து அக்ரிகேட்டட் இன்டு மோர் ஆர் லெஸ் டெஃபினட். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கோன் அல்லது ஸ்ட்ரோபைலை அப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோபைலை ஆர் ஜெனரலி பிரசன்ட் அண்ட் தி ஏபிஸ் ஆஃப் தி பிரான்ச்சஸ். இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில வந்து நம்ம கூம்பு போன்ற பகுதியை பார்க்க முடியும். செலாஜினெல்லா தாவரத்துடைய நுனி பகுதி வந்து செலாஜினெல்லா பிளான்ட் பாத்தீங்கன்னா தெரியும். செலாஜினெல்லா பிளான்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து இதோடைய நுனி பகுதின்னு வச்சுங்களேன். இந்த நுனி பகுதியில என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோபைலை அல்லது கூம்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வேற என்ன கேட்கலாம்னா அந்த ஸ்ட்ரோபைலை அல்லது கூம்பு பாத்துங்க எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்பாங்க.
இதுல ஒரு சில சமயத்துல என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் growthக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. உடல் இனப்பெருக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல பாருங்க செலாஜினல்லா கிரசினா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல பாருங்க ஒன்லி ஒன் மெகாஸ்போரோஃபில் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு at the base of the strobile and rest in all microsporophylls. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நிலையில வந்து காணப்படுகிறது. அதனால செலாஜினல்லா கிரசினாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும், அதாவது மெகாஸ்போரோஃபில் மட்டும்தான் என்ன பண்ண அப்படின்னா காணப்படும். இதே செலாஜினல்லா ஓரிகானாவில் வந்து பாத்தீங்கன்னா the strobile has a 2 rows, 2 அடுக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்போரோஃபில் and 2 rows of the megasporophyll on the other side. சரிங்களா, இதுல வந்து 2 தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. மொத்தம் வந்து ஒரு 2 அடுக்கா வந்து இருக்கு. ஒரு அடுக்குல வந்து மைக்ரோ ஸ்போரோஃபில்ஸ், அதே மாதிரி இன்னொன்னுல வந்து மெகாஸ்போரோஃபில்ஸ், இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு ஸ்போர்களை கொண்ட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸ்போர்களை கொண்ட தொகுப்புக்கு பேரு ஸ்பொராஞ்சியம். இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம இலைப்புறத்துல வந்து கீழ்ப்பகுதியில தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இதுல பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பில் அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியம், மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். are attached by the sporophyll. எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா ஸ்போரோஃபிலோட அட்டாச் ஆயிருக்கு by the short and multicellular stalk. சரிங்களா, அது நமக்கு வந்து ஸ்டாக்னா இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை தான் ஸ்டாக்னு சொல்லுவோம். பல செல்களை கொண்ட இந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய செல்களை கொண்ட அமைப்பு வந்து காணப்படும். பாடி ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் ஆஃப் வால் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அவுட்டர் வால் லேயருக்கு வந்து பேருன்னா காலம்னார் குளோரோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேர் இஸ் இன்னர் வால் சைடு இஸ் டான்ஜென்டலி எலாங்கேட்டட் செல்ஸ். சரிங்களா, அப்ப இதை வந்து நான் அவுட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த அடுக்கு அவுட்டர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எப்படி இருக்கு, நமக்கு காலம்னார் குளோரோஃபில் செல்லால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இலையோட கீழ்ப்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறதுனால அப்ப மேல என்ன பண்ணும் அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கும். இப்படி இலை இருக்குன்னு வச்சுங்களேன், அதான் லீஃப் அப்படின்னா இப்ப இலையோட கீழ்ப்பகுதி அப்படிங்கும் போது இங்க மேல வந்து பார்க்கும்போது இங்க அட்டாச் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து குளோரோஃபில் செல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க கீழே அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இங்க திருப்பி பார்க்கும்போது கரெக்டா தெரியும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்து குளோரோஃபில் செல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னர் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இது இன்னர் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் நீளமான செல்கள் அமைப்பு காணப்படுகிறது. செல்ஸ் ஆஃப் த இன்னர் லேயர் ஃபங்க்ஷன் எ நியூட்ரிட்டிவ் லேயர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இன்னர் லேயருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து நியூட்ரிட்டிவ் லேயர், ஒரு உணவை வழங்கக்கூடிய அடுக்கா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. அதுல எங்க காணப்படுதுன்னா டபீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பா சொல்றாங்க. இந்த அமைப்புக்கு பேரு டபீட்டம். சரிங்களா, டபீட்டம் சொல்லக்கூடியது வந்து உணவை தரக்கூடிய ஒரு அடுக்கா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. சரிங்களா, இதை வந்து நமக்கு மைக்ரோஸ்போரோஃபில் சொல்றோம் இல்லைங்களா, மைக்ரோஸ்பொராஞ்சியம் அந்த மாதிரி இதுல வந்து நமக்கு டபீட்டம் போன்ற அமைப்பெல்லாம் நம்ம இதை பார்க்க முடியும். சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டபீட்டத்தோட வேலை என்னன்னு சொல்லிட்டு 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். A maturity of the two type of sporangium differ in their size, form, structure and color. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா வாய்ப்பு இல்லை. அது டிஃபரெண்டா என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர், டார்க் ப்ரௌன் இன் கலர் அண்ட் ஹேஸ் a numerous microspore. நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னா மொத்த தொகுப்புங்க. மைக்ரோஸ்போர்னா இப்ப இப்படி பெரிய இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல நிறைய உள்ள இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே மைக்ரோஸ்போர். இங்க மொத்தமா இருந்தா அதுக்கு பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் அல்லது ஒரு ஸ்போர்களை கொண்ட தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்போர்களை கொண்ட தொகுப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லுவோம்.
அடுத்தது ஒரு சிலது எப்படி இருக்கு அப்படின்னா எலாங்கேட்டட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எலாங்கேட்டட் நீளமான அமைப்பா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி நீளமான அமைப்பா என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் மச் லார்ஜர். அதே மாதிரி பேல் கிரீன் அல்லது ஆரஞ்சு கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 4 மெகாஸ்போர் தேர்ஃபோர் 4 லோப்டு எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 4 லேயரா அரேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம் இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ்பொராஞ்சியட் டைப். அப்ப யூஸ்பொராஞ்சியட் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இது என்ன பண்ணுது குரூப் ஆஃப் செல்ஸ்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும். இது எந்த செல்ல இருந்து உருவாகுது அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்ல தான் உருவாகுது. ஸ்பொராஞ்சியம் இனிஷியல் டிவைடட் பை தி டிரான்ஸ்வர்ஸ் மொத்தம் எத்தனைனா 2 லேயர். cells of the outer layer is known as a wall or jacket initial. நம்ம எப்படி நம்ம பிரியோஃபைட்ல பார்த்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். It's ultimately from the 2 layer wall of the sporangium. எத்தனை அடுக்கால் ஆனதுன்னா 2 அடுக்கு ஸ்பொராஞ்சியம். Cells of the inner layer is known as a archisporial cell. சரிங்களா? அப்ப வந்து நமக்கு இப்படி டிவிஷன் ஆகுது அப்படின்னா இதுல எதிலிருந்து தொடங்குதுன்னா ஆர்கிஸ்போரியல் செல் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தொடங்கும். இது கண்டினியூஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் ஆகிட்டே இருக்கும். டிவிஷன் ஆகிட்டு கடைசியா என்ன உருவாக்குதுன்னா ஸ்போர் மதர் செல்ல வந்து உருவாக்கும். அப்புறம் மைக்ரோ அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர் அப் டு த ஸ்டேஜ். மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் தி சப்சிக்வெண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பொராஞ்சியம் உருவாக்குறதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டேஜ் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல ஸ்பொராஞ்சியம் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல் ஸ்போர் மதர் செல் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல். எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷனலா இருக்கும். ஏன்னா இதுல ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு வந்து ஒரு மியாசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். மியாசிஸ் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி பிரிஞ்சு 4 செல்லா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். சரிங்களா? இப்ப 4ல வந்து 1 மட்டும் ஃபங்க்ஷன் ஆகலாம், அல்லது 2 மட்டும் ஃபங்க்ஷன் ஆகலாம், அல்லது 4மே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகலாம். இந்த 3 மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஒன்னா 1 மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும், இல்ல 2 மட்டும், அல்லது 4மே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆயிட்டு டோட்டல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது மைக்ரோஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா டெட்ராய்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேஜே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து டெட்ராய்டு அப்படிங்கிற அமைப்புல காணப்படும். Finally, mature microspore வந்து பாத்தீங்கன்னா get separated as a individual microspora என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உருவாகும். Microsporangium contain the large number of microspora வந்து கடைசி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாம் வெடிச்சு வெளியேற்றும். Megasporangium only one spore mother cell functional and the rest of the degenerated. இதுல ஒண்ணு மட்டும் நான் இங்க சொன்ன மாதிரி ஒண்ணு மட்டும் செயல்படலாம், ஒண்ணு மட்டும் ஆக்டிவ் ஆகலாம், 2 மட்டும் ஆக்டிவ் ஆகலாம், அல்லது 4மே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ் ஆகலாம். சரிங்களா? அது வந்து நமக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாறும். Single megaspore mother cell divided by the meiosis to form megaspore tetrad, which finally separate into the மொத்தம் எத்தனை மெகாஸ்போரா ஃபார்ம் ஆகுதுன்னா 4 மெகாஸ்போரா என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து ஃபார்ம் ஆகும். இவங்க அதான் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுல 1 ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மீதி 3 என்ன பண்ணும் அப்படின்னா டீஜெனரேட் ஆயிரும். 2 ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மீதி 2 டீஜெனரேட் ஆயிரும். சரிங்களா? அப்ப 4மே ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா 4மே என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு இதை வந்து ஃபங்க்ஷன் பெரிய மெகாஸ்போரா என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இதுல ஒரு சில பீசஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செலாஜினல்லா ரெப்ஸ்டரிஸ், செலாஜினல்லா மோனோஸ்போராவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். இதே ஸ்டீனோபில்லால வந்து 2 மெகாஸ்போர். சரிங்களா? லார்ஜர் அண்ட் 2 என்ன பண்ணணும்னா ஸ்மாலா வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. இப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 2 பெருசா, மீதி இருக்கக்கூடிய 2 என்ன பண்ணணும்னா சின்னதா. இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க
இந்த ஸ்டீனோஃபிலா அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்க்கலாம். அடுத்து கேமிட்டோபைட் மைக்ரோ அண்டு மைக்ரோஸ்போர் அண்ட் மேல் கேமிட்டோபைட்னு சொல்லக்கூடியது. மைக்ரோஸ்போர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ சைஸ்னா 0.01 to 0.06 mm வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா இருக்கு, மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஸ்போர் வால் பொறுத்த வரைக்கும் வந்து 2 லேயரா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா இன்டைன் எக்ஸ்டைன் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 2 அடுக்கா நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்டைன். இது வந்து அடுத்து உள்ள இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு பேர் வந்து இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவுட்டர் திக் அண்ட் ஆர்னமெண்டட் எக்ஸைன் அண்ட் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தின் அண்ட் ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தின் அண்ட் ஸ்மூத்தா அரேஞ்ச் ஆயிருக்கும். மேல் கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, the microspore germination give rise to the என்னவா உருவாகுது மைக்ரோஸ்போர், ஒரு மேல் கேமிட்டோபைட்டா உருவாகுது. Germination begin while the microspore is still inside the microsporangium. Precursor germination inside to germination. அதாவது அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து இப்படி இருக்கக்கூடியதுல இந்த மூடி பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுக்குள்ளதான் நிறைய மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அல்லது வந்து ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல் கேமிட் பொறுத்த வரைக்கும் ஷெட் ஃப்ரம் அதாவது வந்து கீழே விழுது அப்படிங்கிற பட்சத்துல மைக்ரோஸ்பொராஞ்சியம் இட் கேஸ் எத்தனை செல் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 13 செல் கொண்ட நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. Namely primary anteroconal cell which are located on the center. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல்ஸ் எல்லாம் எங்க அரேஞ்சா இருக்குன்னா சென்டர்ல இருக்கு. 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிபெரல் ஜாக்கெட் செல்ஸா என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அதாவது வந்து ஒரு கவச அடுக்கு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இதை கூட தனியா பிரிச்சு கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். So இதுல வந்து பாருங்க which is surrounded by the peripheral primary antrigonal cell single prothalial cell. இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4+8+1 அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா ஜாக்கெட் அடுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஜாக்கெட் அடுக்கு தான் இருக்கும். இந்த இடத்துல தனியா பிரிச்சு இங்க எழுதிக்கங்க. ஒரு ஜாக்கெட் லேயர், 8 பெரிபெரல் லேயர், 4 புரோத்தாலியல் செல். சரிங்களா? அதான் வந்து 4+8+1 அப்படின்னு சொல்லி மொத்தமா 13 செல் கொண்ட நிலை வந்து காணப்படும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கேட்டதில்ல, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பிரிச்சு கேட்டாங்கன்னா 4+8+1 அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. 4 அப்படின்னு சொல்லக்கூடியது புரோத்தாலியல் செல், 8ன்னு சொல்லக்கூடியது பெரிபெரல் அதாவது வந்து இது ஆக்சுவலா வந்து பிரைமரி ஆன்ட்ரோகோனல் செல். இது வந்து பிரைமரி ஆன்ட்ரோகோனல் செல். இதுதான் வந்து எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. சரிங்களா? 4 புரோத்தாலியல் செல். டீச்சர்ஸ் இது புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மாத்தி சொல்றேனா? அப்படியா? ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. இல்ல நானு 4 ஆன்ட்ரோகோனல் செல் கொடுத்துருக்கிறேன்னா ஓகே. அப்ப வந்து ஆனா கவசல இது ஒண்ணுதான் வரும். புரோத்தாலியல் செல் இது நான் ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஆனா இது நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு. 128ல இருந்து 256 ஆண்ட்ரோசைட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 13 மேல் கேமிட்
மிஸ் கரெக்ட் தான், லாஸ்ட் இயர் நான் சொன்னதே கரெக்ட் தான். எழுதிக்கிங்க இந்த இடத்துல ஒரு புரோத்தாலியல் செல், ஒரு புரோத்தாலியல் செல், 8 ஜாக்கெட் செல், 8 ஜாக்கெட் செல், 4 பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல், 4 பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல். இப்ப எழுதிட்டீங்களா? ஒரு புரோத்தாலியல் செல், 8 ஜாக்கெட் செல், 8 ஜாக்கெட் செல், 4 பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல், முதல் நிலை ஆன்ட்ரிகோனல் செல். இத வேற மாதிரி பிரிச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேற மாதிரியும் பிரிச்சு கேட்கலாம். அதாவது இப்படி எழுதிக்கீங்க, ஒரு புரோத்தாலியல் செல், 12 ஆந்திரிடியம், இப்படியும் கேட்கலாம். ஒரு புரோத்தாலியல் செல், 12 ஆந்திரிடியம், ஒரு புரோத்தாலியல் செல், 12 ஆந்திரிடியம், இப்படியும் கேட்கலாம். டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க, இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. எப்படி 13 செல் அப்படின்னு கேட்பாங்க, கொடுத்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இதுல அல்லது வந்து பாத்தீங்கன்னா 13 செல்கள்ல வந்து எது எது எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு புரோத்தாலியல் செல், 8 ஜாக்கெட் செல்லு, 4 பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல். இது வேற மாதிரி கேட்கறாங்கன்னா, ஒரு புரோத்தாலியல் செல்லு, 12 ஆந்திரிடியம், 12 ஆந்திரிடியத்தை 8+4 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல 8 அவுட்டர் ஜாக்கெட் செல், 4 இன்னர் பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல். இதை பார்த்து வச்சுங்க, இது கிளியரா பார்த்துங்க, அதை கேட்கலாம். அடுத்தது the stage of the microsporangium degus, அதாவது வெடிக்கக்கூடிய நிலை. ஏன்னா வெடிச்சு என்ன பண்ணணும், ஸ்போர்களை வெளியேற்றணும். and the partially developed male gametophyte ushered, சரிங்களா, கீழே விழும்போது அப்படின்னு சொல்றாங்க. பகுதி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்போராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெச்சூர் ஆன உடனே வெடிச்சிடும். வெடிக்கும் போது என்ன சொல்றாங்க, கீழே விழுது அப்படின்னா பகுதி முளைச்சுதான் அது கீழேயே விழுமா. they are blown by the wind, அதே மாதிரி காற்றுல வந்து பாத்தீங்கன்னா அடித்து செல்லும் பொழுது fall on the partially open, பாதி என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பனா இருக்கக்கூடிய மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருந்து உள்ள விழுந்துச்சு அப்படின்னா உடனடியா என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு போல, அதாவது பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 பிரைமரி ஆன்ட்ரிகோனல் செல் ரிப்பீட்டட்லி டு ஃபார்ம், எத்தனை வரைக்கும் உருவாகலாம் அப்படிங்கிறாங்க, 128ல இருந்து 256 வரைக்கும் உருவாகலாம் ஆண்ட்ரோசைட். ஈச் ஆண்ட்ரோசைட் மெட்டாமார்போசிஸ் இன்டு த ஸ்பிண்டில் ஷேப்டு, சரிங்களா, எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பிண்டில் ஷேப்டு பைப்ளஜலேட் ஆந்த்ரோசாய்ட், இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 2 கசைலைகள் கொண்ட அமைப்பு. என்டையர் டெவலப்மெண்ட் ஆஃப் த மேல் கேமெட்டோபைட் டேக்ஸ் பிளேஸ் வித் த வால் ஆஃப் த மைக்ரோஸ்போர். அதே மாதிரி வந்து என்ன டைப் ஆஃப் எம்பிரியோ growth இருக்கு அப்படின்னா எண்டோஸ்போரிக் கேமெட்டோபைட். மெயினா வந்து மேல் கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் fully enclosed with a microspore wall, சரிங்களா. so it is said to be, கீழே விழும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எண்டோஸ்போரிக் கேமெட்டோபைட்டிக்னு சொல்றோம். ஒரு உரையால சூழப்பட்டு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். the male gametophyte does not possess chloroplast, மேல்ல என்ன இருக்காதுன்னா chloroplast அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. இதை நோட் பண்ணிக்கணும், சரிங்களா. hence the non-photosynthesis and derive the nutrition from the protoplast of the microspore only. சரியா, இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோஸ்போர்ல இருந்து மட்டும்தான் எடுத்துக்கும், சரிங்களா. இதே வந்து ஃபீமேலா இருந்தா என்ன பண்ணும்,
குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த ப்ராசஸ் ஃபீமேல் கேமெட்டோபைட்ல. அடுத்தது மெகாஸ்போர். மெகாஸ்போர் is the first cell of the female gametophyte. ஏன்னா மெகா அப்படிங்கிறது ஃபீமேலை குறிக்கக்கூடியது. ஈச் மெகாஸ்போர் ஈச் மச் லார்ஜர் மைக்ரோஸ்போர். கிட்டத்தட்ட மைக்ரோஸ்போர் கம்பேர் பண்ணும்போது பெருசாவே இருக்கும். the prominent வந்து ட்ரை ரேடியேட் ரிச். அதாவது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 3 இருக்கிற மாதிரி இருக்கும். இத வந்து ட்ரை ரேடியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மெகாஸ்போர் பொறுத்த வரைக்கும் வால் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் திக், அதே மாதிரி ஆர்னமெண்டட் எக்ஸைன் அண்ட் இன்னர் ரிலேட்டட் இன்டைன். எக்ஸைன் அண்ட் இன்டைன் அப்படிங்கிற 2 அடுக்கு இதுல இருந்து பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. ஃபீமேல் கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் like the male gametophyte, female gametophyte also develop inside too. அதாவது உள்ளுக்குள்ள உருவாகுது inside the megasporangium. சரிங்களா? அதாவது megasporangium அப்படின்னா இது டோட்டலா சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லணும்னா megasporangium அப்படின்னு சொல்லுவோம். The nucleus of the megaspore divided by the repeated free nuclear division forming the large number of free nucleus வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். Later on the large vacuole appear in the center of the megaspore. அதாவது மைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து என்ன காணப்படுங்கிறாங்க, ஒரு வேக்யூலும் இங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. Result of which is a multinucleate, அதாவது பழைய நியூக்ளியஸ்களை கொண்ட புரோட்டோபிளாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. is pushed towards the periphery. இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே வெளிநோக்கி தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. No wall formation around the nuclei. சரிங்களா? அதாவது என்ன கிடையாது அப்படின்னா இப்படி நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இது சூழ்ந்து என்ன கிடையாது, இந்த மாதிரி எந்த ஒரு வால் ஃபார்மேஷனும் கிடையாது. சரிங்களா? behind to the top, அது நமக்கு தொடக்க நிலையில. Up that stage of the growth, வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகுதுன்னா multicellular female gametophyte takes place with the megaspore wall. Endosporic development. எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னா எண்டோஸ்போரிக் டெவலப்மெண்ட், உள்நோக்கிய வளர்ச்சி அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். Increasing pressure with the spores case of megaspore wall to the burst அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா வெடிக்குது. வெடிக்கும் போது எந்த மாதிரி வெடிச்சு இதாகுதுன்னா ட்ரை ரேடியேட் ரிச் and the top cellular part of the female gametophyte வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The exposed part of the gametophyte often become the green and may be developed into unicellular rhizoids. ஒரு செல் கொண்ட ரைசாய்டோட சேர்ந்த அமைப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். Although the female gametophyte is a green and photosynthesis. பாருங்க நம்ம மேல்ல பார்க்கும்போது அந்த photosynthesis அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ஆனா இந்த மேல்ல கிடையாது. ஆனா ஃபீமேல்ல பாருங்க கிரீன், அதே மாதிரி போட்டோசிந்தெடிக் கேரக்டரும் இருக்கு. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த நியூரிஷ்மென்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் த மெகாஸ்போர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப அங்க தேவையானதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு வளர்ச்சி அடையும் போது நியூரிஷ்மென்ட் தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அடுத்தது many archegonia develop in the exposed part of the female gametophyte. The mature archegonium of the Selaginella is a small structure. இதுல வந்து consisting of egg cell, ventricanal cell and neck canal cells இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. egg cell பொறுத்த வரைக்கும் ஒன்னு மட்டும்தான் இருக்கு. ventricanal cells அப்படிங்கிறதும் ஒன்னு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். neck canal cells மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். இதுல பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை செல் கொடுத்திருக்காங்க, 8 செல் வரைக்கும் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. which arranged in a 2 tier of 4 cells each, and this is only 2 cells வந்து பாத்தீங்கன்னா 2 செல் ஹைட்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு எக் செல்லு, ஒரு வெட்ரிகனல் செல்லு, 8 நெக்கனல் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. அடுத்து கருவுறுதல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவுறுதல். கருவுறுதல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் மேலிக் ஆசிட். என்ன ஆசிட் அப்படின்னா மேலிக் ஆசிட். இப்போ மேலிக் ஆசிட் பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி
2013ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு ஃபீமேல் வந்து செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு திரவ பொருளுக்கு தான் என்ன பேருன்னா மேலிக் ஆசிட். சரிங்களா, இதை நோக்கி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேல் வந்து நகர்ந்து வருது. ஏன்னா இங்கேயும் வந்து நீந்தக்கூடிய விந்தணுக்கள், கசையில இருக்கக்கூடியது, கருவுறுதலுக்கு நீர் தேவை, எல்லாமே பிரியோபேட்ல நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இருக்கு. சரிங்களா, அங்க வந்து நம்ம சுகர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம், இங்க வந்து மேலிக் ஆசிட். அப்ப மேலிக் ஆசிட்ங்கிறது இந்த கீமோட்ராபிக் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வேற ஒண்ணு முக்கியமானதில்லை, அதை மட்டும் பார்த்துக்கணும் போதும். அடுத்தது எம்பிரியோஜெனிக் அண்ட் ஸ்போரோபைட் ஜெனரேஷன். ஏன்னா நமக்கு இந்த ஸ்போரோபைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே ஆக்சுவலா வந்து நமக்கு லீஃப், ஸ்டெம் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும் இல்லைங்களா. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெரிடோஃபைட்னாலே ஓரளவுக்கு வந்து ஸ்போரோபைட் நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜைகோட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிப்ளாய்ட். ஏன்னா ஸ்போரோபைட்டோடைய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். The mother cell of the next sporophyte generation. Zygote divided by the transverse division forming the, அதாவது கீழே எம்பிரியோனிக் செல் அண்ட் the upper suspensor செல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. இதற்கு பிரிச்சுக்கங்க. இப்படி ஜைகோட் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது அப்படிங்கும் போது நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இதை வந்து நான் பேசல் அப்படின்னு வச்சுக்கிறேன், இது வந்து அப்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்சா, பேசல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்பிரியோனிக் செல், கருச்செல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துக்கிறோம். ஸோ பேசல் என்னவா உருவாகுது அப்படின்னா எம்பிரியோனிக்கா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இதுல எது டிவிஷன் ஆகும் அப்படின்னா எம்பிரியோனிக் கேரக்டர் தான் என்ன பண்ணுது நமக்கு டிவிஷன் ஆகுது. It has shoot apex which form the leaf primordial on it is a flank and the massive foot which is mainly function வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டோரியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹாஸ்டோரியம்னா உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு தேவையான ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உறிஞ்சக்கூடிய அமைப்பு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ குரோத் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, இந்த மாதிரி வந்து எம்பிரியோ குரோத் ஆகுதுங்கிற பட்சத்துல இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இதுல இருந்து என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும். சரிங்களா, இப்போ இங்க வந்து நமக்கு எண்டோஸ்போம் இருக்கு அப்படின்னா எண்டோஸ்போம்ல இருந்து என்ன பண்ணிக்கும், நமக்கு ஆஸ்டோரியம் மூலியமா தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி வச்சுக்கும். ஜெலாஜினல்லா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எம்போ இருக்குன்னா எண்டோஸ்கோபிக். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸோஸ்கோபிக்னா என்ன, எண்டோஸ்கோபிக்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. எண்டோஸ்கோபிக்னா என்ன, அதே மாதிரி எக்ஸோஸ்கோபிக் என்னன்னு சொல்லிட்டு. மெட்ரோஸ்போரி பொறுத்த வரைக்கும் மெட்ரோஸ்போரி அண்ட் சீட் ஹேபிடேட். சரிங்களா, நமக்கு வந்து சலாஜினல்லானாலே தெரியும் நமக்கு கண்டிப்பா ஐசட்டாய்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீடு இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதே மாதிரி செரலாஜினல்லா பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஒரு ஹெட்ரோஸ்போரிக் கேரக்டர்ல முக்கியமான ஒண்ணு. அப்ப ஹெட்ரோஸ்போரிக் அப்படின்னாலே என்ன அப்படின்னா விதை பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் இரண்டு வகையான ஸ்போர்களும் என்ன பண்ணும் அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்ரோஸ்போரிக் கண்டிஷன் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சலாஜினல்லா, ஐசட்டாய்ஸ், ஸ்டைலிட்டிஸ், மார்ஷிலியா, பிலோரியா, ரிஜினாலிடியம், சால்வினியா, அசோலா, பிளான்டோசோமா, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்ரோஸ்போரிக் கண்டிஷனோட முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய கருப்பை என்னங்கிறத பாத்துங்க. எண்டோஸ்போரிக் கருப்பையா எக்ஸோஸ்போரிக் கருப்பையா அப்படிங்கிறது முக்கியம். எண்டோஸ்போரிக்னா என்னன்னு தெரியணும், எக்ஸோஸ்போரிக்னா நமக்கு என்னன்னு தெரியணும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. உள்நோக்கி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா எண்டோஸ்போரிக் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த கேரக்டரை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வேற முக்கியமா கேட்கக்கூடியது
இதுல வந்து சிங்கிள் மெகாஸ்போர் மட்டும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலாஜினல்லா ரஸ்டரிஸ், மோனோஸ்போரா செலாஜினல்லா எரித்ரோபஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் மெகாஸ்போரை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து நம்ம வந்து ஸ்பினாப்சிடா பார்க்கணும். ஸ்பினாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குசிட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஈக்குசிட்டம் நமக்கு முக்கியமான ஒண்ணு, ஏன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, நமக்கு இன்னும் கொஞ்சம் முடிக்கணும் இருக்கு.